வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கேற்ப போதை மருந்துகளை கடத்தி வந்த ஜாபர் சாதிக் அவர்கள் டெல்லியில் அவரது உதவியாளர்கள் மற்றும் கூலிப்படைகளை கைது செய்த போலீஸ் மற்றும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூட்டு கும்பலின் தலைவன் யார் என்பதையும் கண்டுபிடித்த பிறகு ஜாபர் சாதிக் தான் என்று அறிவித்து தமிழக காவல்துறையின் உதவியுடன் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பொழுது ஜாபர் சாதிக் திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகி என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களது நெருங்கிய நண்பர் என்ற காரணத்தினால் காவல்துறையின் உதவியோடு பீகாருக்கு தப்பி செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டார்கள். இது போலீஸுக்கும் டெல்லி போலீஸிற்கும் மற்றும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய தலைவலியாகவும் மாறிவிட்டது. இதனால் அவரை பீகாரில் 4 தனிப்படை அமைத்து சுற்றி வளைத்து கைது செய்த பிறகுதான் உண்மை வெளிவந்தது. திமுகவில் இணைந்த பிறகு பல 100 கோடிகள் போதை மருந்தின் மூலமாக லாபம் பெற்றதாகவும் இவரது பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி போலீஸ் பாஸ்போர்ட் மூலமாக வெளிநாடு வரை சென்றுள்ளார் என்றும் ஒவ்வொரு நடவடிக்கைகளது பின்னணியில் பல கோடிகள் நடைமுறையில் இருந்ததாகவும் பிரபல இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் செய்திகள் இன்று வெளியாகியிருக்கிறது. மேலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி கிருத்திகா உதயநிதியும் இதில் சிக்குவார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. காரணம், கிருத்திகா உதயநிதி அவர்கள் மங்கை என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இதன் தயாரிப்பாளர் வேறு யாரும் கிடையாது, போதை மருந்து கடத்தல் கும்பலின் தலைவன் ஜாபர் சாதிக் அவர்கள்தான். கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய் ஜாபர் சாதிக் அவர்கள் அமீர் அவர்களிடம் கொடுத்து இதை வெள்ளைப்படமாக மாற்றுவதற்காக இயக்குனருக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டதாகவும், முதல் திரைப்படத்திற்கே இவ்வளவு கோடி சம்பளமாக பெறப்பட்ட ஒரே இயக்குனர் இவர்தான் என்றும் தற்பொழுது தமிழ் சினி உலகமே அதிர்ச்சியடைய வகையில் இந்த செய்தி வைரலாக பரவி வருகிறது. அடுத்தடுத்த செய்திகள் ஒட்டுமொத்த திமுகவையும் அலறவிடும் அளவிற்கு உண்மைகளை கூறிக்கொண்டிருக்கிறார். 25 கோடி அமீர் அவர்களுக்கு கொடுத்ததாகவும் போதை மருந்து விற்ற பணம்தான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று அமீர் அவர்களது வீட்டில் சோதனைகளும் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் எனக்கும் ஜாபர் சாதிக்குக்கும் இருப்பது நட்பு உறவுதான், அதை மீறி எதுவும் கிடையாது என்று அமீர் அவர்கள் இதற்கு முன்பாக விளக்கம் கொடுத்துள்ளார். ஆனால் தற்பொழுது ஒன் ஆஃப் த பார்ட்னராக இவர் இருக்கலாமோ என்ற சந்தேகத்தில் தற்பொழுது விசாரணை தொடங்கியிருக்கிறது. இதில் உதயநிதி பெயர் அடிபட்டால் நிச்சயம் அவரது துணை முதல்வர் பதவியும் பறிபோகும் என்றும் கூறப்படுகிறது. இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.